அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு சோதனைகளை சந்தித்த போது அந்த சோதனைகளில் முக்கிய கருவாக இருந்து அந்த சோதனையை மேலும் மேலும் இயக்கத்திற்கு சோதனை கொடுத்தவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். பொதுக்குழு கூடிய பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைமை கழகத்தை நாங்கள் கோயிலாக வழங்குகின்ற அந்த தலைமை கழகத்தை குண்டர்களை வைத்துக்கொண்டு அந்த தலைமை கழகத்தை அடித்து அங்கே இருக்கின்ற ரெக்கார்டுகளை எல்லாம் திருடி சென்றவர் தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதைத் தொடர்ந்து கழகத்தினுடைய சின்னத்தை முடக்குவதற்காக நீதிமன்றம் சென்றவர் தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதைத் தொடர்ந்து இந்த கட்சியை முடக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் கட்சி பல தலைவர்களை சந்தித்தவர். அதோடு தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றவர். இப்படிப்பட்டவர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்து ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கின்ற போது புரட்சித் தலைவி அம்மா அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்ததோடு அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கின்றது போல பல நேரங்களில் ஊடகங்களிலும் பத்திரிகையிலும் கூறினார்கள். உண்மையான அம்மாவின் மீது பாசமும் பற்றும் இருந்திருந்தால் திரு அண்ணாமலையில் பக்கத்தில் உட்காருவதற்கு மனம் வருமா? ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன் சுயநலத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்காக புரட்சித் தலைவியை கடுமையாக விமர்சனம் செய்தவரை கை கொடுத்து நல்லவர் என்று சொன்னவர். இவர் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத்தை ஒன்றிணைவோம் வாருங்கள் என்று சொல்வதற்கு எந்தவிதமான அருகதையும் இல்லாத ஒரு நபர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். எனவே இது போன்ற அறிக்கைகள் இனிமேல் கொடுக்கக்கூடாது என்பதற்காக இங்கே நாங்கள் இந்த கருத்தை கூறுகிறோம். இந்த கருத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டனுடைய கருத்து. அதை தொடர்ந்து எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளருடைய கருத்து. இனி அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசுவதற்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சசிகலா அவர்கள் நேற்று இதே போல ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. கட்சியையும் கட்சி நலனையும் தமிழக மக்களின் நலன் கருதியும் தொண்டர்கள் அனைவரும் ஜெயலலிதா இல்லம் தேடி வாருங்கள் அப்படின்னு ஒரு அழைப்பை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையை நானும் பார்த்தேன். அவர் புரட்சி தலைவி அம்மா இடத்திலே பணி செய்வதற்காக சென்றவர். தொடர்ந்து பணி செய்து தன்னை அந்த இல்லத்திலே நிலைநிறுத்திக் கொண்டு 36 ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மானுடைய பின்னால் நின்று அதிகாரத்தை சுவைத்தவர். அப்படி சுவைத்தவர் என்று இந்த இயக்கத்தை காப்பாற்றுவேன் வாருங்கள் என்று கூறுகிறார். அநேகமாக அந்த அறிக்கை வெளியிருந்து 24 மணி நேரம் ஆகியிருக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த அறிக்கையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அனைவரும் வாருங்கள், நான் அம்மாவை போல எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் உங்களுக்காக இருக்கிறேன். அவர் குடியிருக்கின்ற வீட்டுக்கு அம்மாவுடைய திருநாமத்தை வைத்திருக்கிறார். ஜெயலலிதா இல்லம் என்று வைத்திருக்கிறார். அந்த ஜெயலலிதா இல்லத்திற்கு வாருங்கள் என்று கூறியிருக்கிறார். 24 மணி நேரத்தில் எத்தனை பேர் சென்றார்கள் என்பதை ஊடக நண்பர்கள் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எப்படியாவது குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சிலர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.